أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவினுடைய 30வது வசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அல்லாஹு தஆலா எவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று பின்பு அதில் நிலையாக நிற்பார்களோ என்று சொல்லிவிட்டு அதற்கான பலாபலன்களை பின்னால் சொல்ல இருக்கின்றான். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அதில் நிலையாக நின்றல் என்றால் என்ன என்பதைத்தான் இஸ்திகாமத்தை பற்றி தொடர்ச்சியாக சிறுக நாம் பார்த்து வருகின்றோம். இதில் நேற்றைய தினம் கடைசியாக சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் மக்காவில் மிகப்பெரிய துன்பத்தையும் கஷ்டங்களையும் அனுபவித்ததற்கு பின்னால் மதீனா வந்து சேர்ந்தார்கள். சஹாபாக்களுடைய உள்ளத்தில் மதீனா சென்றதற்கு பின்னால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்று எண்ணியிருந்த நேரத்தில் மதீனாவினுடைய வாழ்க்கையும் சிரமமாகத்தான் இருந்தது. ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடிந்தது. அதற்காக அவர்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டி இருந்தது. அவர்களுடைய தியாகங்களுக்கு பின்னால் தான் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்ட முடிந்தது. அவர்களுடைய கஷ்டங்களுக்கு மேல்தான், அவர்களுடைய வறுமைகளுக்கு மேல்தான் இந்த இஸ்லாம் இஸ்திகாமத்தாக நின்றது என்பதில் எந்த விதமான மாற்றுப்பொருளும் இருக்க முடியாது. அப்படி மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னாலும் பலதரப்பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாங்கிக் கொள்ளும் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே, இப்படிப்பட்ட சிரமங்களை கஷ்டங்களை நாங்கள் ஏற்றி இருக்கிறோமே, நாங்கள் ஈமான் தானே கொண்டிருக்கிறோம், நாங்கள் இஸ்லாத்தின் மீது தானே இருக்கிறோம், இஸ்லாத்தின் மீது உறுதியாகத்தானே இருக்கிறோம், பின்பு ஏன் இவ்வளவு சிரமங்கள் இவ்வளவு கஷ்டங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா வசனங்களை இறக்குகின்றான். இந்த வசனம் சஹாபாக்களுக்கு ஆறுதலான வசனம் என்றாலும் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் கொஞ்சி பேசவில்லை, மாற்றமாக சட்டத்தை நிலைநிறுத்துகின்றான். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு போய் கேட்குறீங்க? நீங்க என்ன நினைத்து கொண்டீர்கள்? சொர்க்கம் என்பது மிக இலகுவாக உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அவ்வளவு பிரம்மாண்டமான விலை மதிப்பில்லாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்க இருக்கின்றான். அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பின்னால் அவனுடைய அன்பளிப்பான விருந்தோம்பலான சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அது சாதாரணமாக உங்களுக்கு கிடைத்து விடுமா என்ன என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும், உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்ததை போன்ற சோதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றான்? 13 ஆண்டுகள் ஏகப்பட்ட சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வீட்டை விட்டுவிட்டு, ஊரை விட்டுவிட்டு, சொந்தமான தொழில்களை விட்டுவிட்டு, மனைவி மக்களை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த தோழர்களை பார்த்து 14 ஆண்டுகள் இந்த இஸ்லாத்திற்காக உழைத்திருக்கிறார்கள், தியாகங்களை செய்திருக்கிறார்கள், பல உயிர்களை நீத்திருக்கிறார்கள், வியாபாரத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், தங்களுடைய குடும்ப உறவுகளை விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சோதனையை இன்னும் நீங்க அனுபவிக்கவே இல்லை, உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை போன்று உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லிட்டு முன்னோர்களுடைய சோதனை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வல்லர்ரா, வறுமையும் மிகப்பெரிய நோய் நொடிகளும் அவர்களை வாட்டி வதைத்தது, அவர்களை பிடித்து கொண்டது, அவர்களை நசுக்கியது.
வஸுல்ஸிலு நிலை தடுமாறி போனார்கள். நிலை தடுமாறி போனார்கள், என்ன செய்வதென்றே புரியாமல் திக்குமுக்காடி தத்தளித்து போனார்கள். வஸுல்ஸிலு அவர்கள் எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனூ மஅஹு, அவர்களோடு இருந்த ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நபி அவர்களை குறிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். ஹத்தா யகூலர் ரசூல், நம்பிக்கையாளர்களோடு இருந்த தூதரும் நம்பிக்கையாளர்களும் சேர்ந்து மதா நஸ்ருல்லாஹ், உதவி எப்போது வரும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்த ஆரம்பித்தார்கள். நாங்கள் ஈமானில் இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருக்கிறோம், உன்னுடைய தீனுக்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மதா நஸ்ருல்லாஹ், எங்களை பிடித்திருக்கக்கூடிய இந்த கஷ்டம் இப்படி உலுக்கி எடுக்கின்றதே எங்களை. மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுடைய உதவி எப்போது என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தலானார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்ன ஒரே வார்த்தை, அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹுடைய உதவி சமீபமாக இருக்கிறது, பொறுமையாக இருங்கள். இவ்வளவுதான். இந்த ஆயத் எப்போ இறங்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் 13 ஆண்டுகள் மக்காவில் இருந்துவிட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 2 பத்ரு போர் வருகின்றது. அறிஞர்களுக்கிடையில் இரு வகையான கருத்து இருக்கின்றது. ஒன்று பத்ரு போருக்கு சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது பத்ரு போர் முடிந்த உடன். இந்த 2 சமயங்களில் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த ஆயத் இறங்குகின்றது. முஸ்லிம்கள் மதீனாவிற்கு ஒரு நிம்மதியை தேடி வந்ததை போன்று அவர்களுடைய உள்ளம் எதிர்பார்த்தது. ஆனால் அல்லாஹு தாலா அந்த எண்ணத்தை கலைக்கின்றான். தீன் என்றாலே சோதனை தான், சிரமங்கள் தான், கஷ்டங்கள் தான், இன்னல்களும் துன்பங்களும் தான். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய மன்னிப்பு, அல்லாஹ் உங்களுக்காக படைத்திருக்கும் சொர்க்கம், இது இலகுவாக உங்களுக்கு கிடைத்து விடாது, இது சாதாரணமாக உங்களுக்கு கிடைத்து விடாது என்பதை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய உள்ளங்களில் ஏற்கனவே வந்த ரசூல்மார்களும் அவர்களோடு இருந்த நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்பட்ட சோதனைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி சஹாபாக்களுடைய உள்ளங்களை இன்னும் திடமாக்குகின்றான். பத்ரு போருக்கு முன்னால் அல்லது பத்ர் நடந்து முடிந்தவுடன் இறங்கிய இந்த வசனம், இது சூரத்துல் பக்ராவினுடைய 214வது வசனம். இப்போது இதே வசனத்தினுடைய இன்னொரு கான்செப்ட், இதே பொருள்படக்கூடிய இன்னொரு வசனத்தை அல்லாஹு தாலா சூரா ஆலு இம்ரானில் நீங்கள் பார்க்கலாம். 142வது வசனம். அங்கும் இதே விஷயத்தை அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புகின்றான். இது எப்போ இறங்குச்சுன்றதை நான் வசனத்தை சொல்லிட்டு சொல்றேன். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று, சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? வலம்மா யஅலமில்லாஹுல் லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரீன், உங்களில் யார் அறப்போர் புரிபவர்கள் என்று, உங்களில் யார் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவர்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவதற்கு முன்னதாகவே, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் அறிவதற்கு முன்னதாகவே என்றால் என்ன பொருள்? அல்லாஹ் அதை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே, உங்களில் யார் அறப்போர் புரிபவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே, வயஅலமஸ் ஸாபிரீன், இன்னல்களும் துன்பங்களும் வரும்போது உங்களில் யார் பொறுமைசாலிகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? இந்த ஆயத்து இன்னும் பின்னாடி வருது. இது எப்போ? உஹது போர் நடந்து முடிந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய இன்னல்களை, கஷ்டங்களை சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தித்தார்கள். 23 ஆண்டுகளில் மிகவும் நெருக்கடிக்குள்ளான நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போருடைய தினமும் ஒரு தினம், மிக நெருக்கமான நெருக்கடி கொடுத்த தினம். அந்த தினம் இது சஹாபாக்களில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அதில் பல ஹாஃபில்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார்கள் உஹதுக்கு பின்னால். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த வசனத்தை இறக்குகின்றான். நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களில் யார் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவர்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்கு முன்னால், உங்களில் யார் இன்னல்களும் தொல்லைகளும் துன்பங்களும் வரும்போது
பொறுமைசாலிகள் யார் என்பதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அடுத்த ஆயத்தை பாருங்க. வலகது குன்தும் தமன்னவுனல் மௌத மின் கப்லி அன் தல்கவு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மரணத்தை விரும்பினீர்கள் தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் என்ன பையத்து செய்தீர்கள்? இந்த தீனுக்காக, அல்லாஹுக்காக, உங்களுக்காக, அதாவது தூதருக்காக எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய ஒட்டுமொத்த உயிர், ஒட்டுமொத்தத்தையும் நாங்கள் அர்ப்பணிப்போம் என்று சொல்லித்தானே நீங்கள் பையத்து செய்தீர்கள். இதோ இப்போது உங்களுக்கு முன்னால் மரணம் இருக்கின்றது, உங்களுக்கு முன்னால், கண்களுக்கு முன்னால் மரணம் இருக்கின்றது. ஃபகத் ரஅய்துமூஹு வ அன்தும் தன்துரூன். அந்த மரணத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கிறீர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி இன்னும் ஆக்ரோஷப்படுத்துகின்றான் சஹாபாக்களை. இந்த இரண்டு இடங்களையும் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். உறுதி உறுதி என்று சொல்லிக்கொண்டு நாம் எந்த விதமான சிரமங்களையும் இதுவரைக்கும் சந்திக்காமல் தீனில் அப்படி இப்படி என்று இதையே சோதனை களம், சோதனை என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சோதனைக்கு மேல் சோதனைகளை சகித்து கொண்ட சஹாபாக்களிடத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான். உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னொரு வசனத்தில் உங்களில் யார் அறப்போர் புரிபவர்கள் என்பதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே, உங்களில் யார் பொறுமைசாலிகள் என்பதை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு முன்னதாகவே நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்பதை அல்லாஹு தாலா கேட்பதிலிருந்து புரிகின்றது. உயிர் போகும் வரைக்கும் உறுதியை கொண்டுதான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் முஸ்லிம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் உங்களுக்கு விலை மதிப்பில்லா சொர்க்கத்தை அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். அந்த தீனின் மீது, இஸ்லாத்தின் மீது உங்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றது, நீங்கள் எப்பேற்பட்ட முஃமினாக இருக்கிறீர்கள், எப்பேற்பட்ட துன்பங்களையும் நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயிக்கப்படுகின்றது என்பதை அல்லாஹு தாலா இந்த இரு வசனங்களின் மூலமாக ஆழமான கருத்தை கொண்டு நமக்கு பேசுகின்றான். இது போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு ஆறுதலை கூறக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஆறுதல் சொல்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.